ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய காலேஜஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னென்ன மாதிரியான காலேஜஸ்னால் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடலாம் கவுன்சிலிங்க்கு. ஸோ இந்த மாதிரியான சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்து போடுறத வச்சு தான் நமக்கு எந்த காலேஜில் நம்மளோட கட் ஆஃப்க்கு என்னென்ன கோர்சஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ இப்போ இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் இது காலேஜ் ஃபீஸை பற்றி. ஸோ காலேஜ் ஃபீஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே இந்த அப்ராக்சிமேட் ஃபீஸ் இருக்குது, நம்மளால் இதை பே பண்ண முடியுமா, இந்த ஃபீஸை எப்படி ரெடி பண்ணலாம், லோன் எதுவும் நம்ம போடணுமா அப்படின்ற ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு வரும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு டயர் 2, டயர் 1 காலேஜஸே சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு டயர் 1 காலேஜஸ் கொஞ்சம் அன்ஃபெமிலியராக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த காலேஜஸ் எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்குறவங்க. ஸோ இந்த காலேஜஸில் மெயினாக எவ்வளோ ஃபீஸ் காலேஜ் ஃபீஸாக, அதேமாதிரி ஹாஸ்டலுக்கு எவ்வளோ, இந்த 2 டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அது இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபர்தர் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் நம்ம சேனலில் உங்களுக்கு போஸ்ட் ஆகும். ஸோ என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணியும் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செலக்டிவான காலேஜஸ் தான் எடுத்திருக்கு. இப்போ இந்த செலக்டிவான காலேஜஸ் ஒவ்வொன்றும் என்னென்ன பிளேஸில் இருக்குன்றதையும் சொல்கிறேன். அதே மாதிரி எவ்வளோ ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்ருக்கீங்க. அப்படின்றது இது எல்லாமே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்போஸ் சாய்ஸ் ஃபில்லிங் ஆனாலும் எவ்வளோ ஃபீஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அதுக்கு மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கொங்கு நாடு ஃபஸ்ட்டு, இந்த கொங்கு நாடு காலேஜ் இந்த காலேஜ் உங்களுக்கு திருச்சியில் இருக்குது. இந்த கொங்கு நாடுன்ற காலேஜ். ஸோ கொங்கு நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான். இந்த காலேஜ் கண்டிப்பாக மேக்ஸிமம் ஆவரேஜ் கட் ஆஃப் எடுத்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ நான் இங்கே கொடுத்துருக்க இந்த காலேஜஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ ரொம்ப அதிகமான கட் ஆஃப் தான் தேவை அப்படின்ற மாதிரி கிடையாது. நீங்கள் ஒரு 170, ஒரு 160, 150 இந்த மாதிரி ரேஞ்சஸ் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இப்போ இங்கே கொடுத்துருக்க காலேஜஸை சூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு கீழே கட் ஆஃப் நீங்கள் எடுத்திருந்தீங்கனாலும் கண்டிப்பாக இங்கே இருக்க காலேஜஸில் உங்களுக்கு கோர்சஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ கொடுத்துருக்க காலேஜஸை நீங்கள் எடுத்து ஒரு டைம் இப்போ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபோடையும் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் நமக்கு கோர்சஸ் கிடைக்குமா, சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கலாமா அப்படின்னு. ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு இன்னமும் நான் காலேஜஸ் நிறையா ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதேமாதிரி அங்கே எவ்வளோ ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸுன்றதையும் சொல்கிறதுக்கு ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் நம்மளை ஃபர்தர் வீடியோ வேணுன்ற மாதிரி சொல்லுங்கள். இன்னும் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நம்ம அதர் காலேஜஸையும் அங்கே இருக்க ஃபீஸஸையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ கொங்கு நாட்டில் பார்த்தோன்னா ஃபஸ்ட் இயர் பாருங்கள், அதாவது இது எல்லாமே பெர் இயர் ஃபீஸ் தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பெர் இயருக்கு நீங்கள் டியூஷன் ஃபீஸ் ஒரு 1 lakh பே பண்ணணும். அதர் ஃபீஸ் வேறு எதாவது இருந்துச்சுனாலும் அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம், ஒரு 20,000 அந்த மாதிரி பெர் இயருக்கு. ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் உங்களுக்கு 85,000. அப்போனா பெர் இயருக்கு பாருங்க கிட்டத்தட்ட 1,85,000 நீங்கள் கையில் வச்சுருக்கணும். கொங்கு நாட்டில் இப்போ உங்களுக்கு சீட் கிடைக்குது, நீங்கள் அடுத்து ஃபர்தர் அட்மிஷன் அங்கே பண்ண போகிறீங்க, ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா மினிமம் இந்த அமௌண்ட்டாவது ஒரு 2 லட்ச ரூபா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஒரு இயருக்கான ஃபீஸை பே பண்ணி நீங்கள் அட்மிஷனும் பண்ண முடியும். ஸோ டேரெக்டாக நம்ம இவ்வளோ ஃபீஸு பே பண்ண போகிறது இல்லை, டேர்ம் வைஸாக தான் பே பண்ணுவோம். அந்த ஆப்ஷன்ஸ் தான் காலேஜில் இருக்கும். அப்படி இருந்தாலும் பட் டோட்டலாக எவ்வளோ என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஸ்ரீ சக்தி இது நம்மளோட செகண்ட் ஆப்ஷன் வச்சுருவோம். ஸ்ரீ சக்தி இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்குது. சேம் இங்கேயும் உங்களுக்கு பாருங்கள் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் 1 லட்ச ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸும் 1 லட்ச ரூபா கிட்டே இங்கே வந்துடும். ஸோ ஒவ்வொரு காலேஜஸை பொறுத்தும் ஹாஸ்டல் ஃபீஸும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. அதையும் நீங்கள் ஹாஸ்டலில் தங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துக்கணும். டே ஸ்காலராக இருக்க போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி எஸ்ஆர்எம் வள்ளியம்மையில் இப்போ உங்களுக்கு ஃபீஸ் வெறும் 92,000 தான். ஸோ ஓரளவு கம்பேர் பண்ணும்போது ஃபீஸ் இங்கே கம்மியாக இருந்தாலும் இந்த எஸ்ஆர்எம் வள்ளியம்மையில் உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிச்சினாலும் இங்கே ஒரு நல்ல குவாலிட்டியான அட்டானமஸ் காலேஜ் இது. கண்டிப்பாக இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம், உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். இங்கே ஹாஸ்டல் ஃபீஸ் உங்களுக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட 1,25,000. ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொடுத்துருப்பாங்க போல், அதுக்கேற்ற மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸும் அதிகமாக சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கே ராமகிருஷ்ணன் காலேஜும் உங்களுக்கு, இந்த காலேஜ் உங்களுக்கு திருச்சியில் வருது. ஸோ திருச்சி டிஸ்ட்ரிக்ட் சமயபுரமில் இருக்குது. திருச்சியிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். பட் இந்த கே ராமகிருஷ்ணன்ற காலேஜ் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆவரேஜான கட் ஆஃப்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பாக இந்த காலேஜஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபீஸ் உங்களுக்கு 1,20,000 நீங்கள் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு. அதேமாதிரி ஹாஸ்டல் ஃபீஸும் 87,500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த காலேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்ச காலேஜஸ், இங்கே நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க, வீடு பக்கத்தில் இருக்குது, எங்கள் ஊர் தான், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக கோயம்புத்தூர், சென்னை மட்டும் கவர் பண்ணாமல் அதர் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க கொஞ்சம் காலேஜஸையும் சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது
யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதை யூஸ்ஃபுல் பண்ணிக்கிங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஸோ KGISL இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த காலேஜில் உங்களுக்கு ஃபீஸ் 95,000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு. அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸும் ஒரே 80,000 மாதிரி வருது. டாக்டர் NGP, ஸோ டாக்டர் NGPயும் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர்லேயே வந்துடும். ஸோ இந்த கோயம்புத்தூர் KGISL டாக்டர் NGPயும் உங்களுக்கு கோயம்புத்தூரில் வரதுனால நீங்கள் இந்த டாக்டர் NGPக்கு ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகம், 1,28,500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு 1 lakh வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு KCG. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த KCG காலேஜ், KCG வந்து உங்களுக்கு சென்னையில் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து தெரியாமல் இருந்திருப்பீங்க. KCGயை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ஸ் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இது கரெக்டாக இருக்குமா, உங்களால் என்னென்ன கோர்சஸ் சூஸ் பண்ண முடியும், ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கோர்சஸ் சூஸ் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் கொஞ்சம் கம்பேரிஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு இதையும் கிட்ட நெருங்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு 16 or 15 days தான் வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியிடுறதுக்கு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே காலேஜஸ் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கிங்க, என்ன கோர்சஸ்ஸு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ KCG நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சென்னையில் இருக்குது. இங்கே உங்களுக்கு ஃபீஸ் வந்து 1,15,850 rupees பர் இயருக்கு. அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸும் ஒரு 1 lakh வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. VSB கரூர், ஸோ கரூரில் தான் இந்த காலேஜ் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்க, கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான காலேஜை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்து உங்களுக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் ஒரு சில காலேஜஸ் இருக்குது. சென்னை ரீஜன், சென்னை சரௌண்டிங் ரீஜன்ஸில் இருக்க நீங்கள் எல்லோரும் சென்னை ரிலேட்டட் காலேஜஸை கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். திருச்சி, மதுரை சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கும் இங்கே காலேஜஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காலேஜஸ்ஸு உங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வேறு லாங் லொக்கேஷனில் இருந்தாலும் இந்த காலேஜஸை கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நார்மலாக லொக்கேஷன் மட்டும் இல்லாமல் இந்த காலேஜஸ் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்க காலேஜஸ், கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்ஸ்லையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இந்த காலேஜஸை உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆட் பண்ணிக்கிங்க. VSB கரூரில் உங்களுக்கு 1,25,000 வந்து ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு. அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு 80,000. ஸோ ஆவரேஜாக ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பாருங்கள், ஒரு 80,000 to 1 lakh, அதிகபட்சமாக SRM வள்ளியம் மேலே 1.25 வந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வேல்டெக் மல்டிடெக்கும் உங்களுக்கு சென்னையில் வந்து அவைலபிளாக இருக்கும். கண்டிப்பாக அதையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒரு அட்டானமஸ் காலேஜ், நல்ல பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபீஸும் உங்களுக்கு 80,000லேயே கம்ப்ளீட் ஆயிரும் ஒரு வருஷத்துக்கு. அதே மாதிரி ஹாஸ்டலும் உங்களுக்கு 90,000 வந்து வந்துடும். ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் சேம் உங்களுக்கு சென்னையில் இருக்குது. இங்கே ஃபீஸு 1 lakh தான் ஒரு வருஷத்துக்கு. அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸும் உங்களுக்கு 1 lakhல முடிஞ்சிடும். சாரநாதன் உங்களுக்கு திருச்சியில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ திருச்சியிலேயே நிறைய காலேஜஸ் வந்து சொல்லியிருக்கேன், அது எல்லாமே கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க. இங்கே திருச்சியில் சாரநாதனில் பாருங்கள் 70,000 தான் பெர் இயருக்கு. அது இருந்தாவே உங்களால் இன்ஜினியரிங் படிக்க முடியும். அது மாதிரி 95,000 ஹாஸ்டல் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சென்ட் ஜோசஃபில் வந்து உங்களுக்கு இந்த சென்ட் ஜோசப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிறது, சென்னையில் இருக்கிறது இல்லை. ஸோ இது அட்டானமஸ் காலேஜ் தான். இந்த சென்ட் ஜோசஃபில் உங்களுக்கு 80,000 தான் ஃபீஸு. ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா கொடுப்பாங்க, இல்லைனா வந்து இல்லை. ஸோ அதனால தான் இங்கே ஹாஸ்டல் ஃபீஸ் எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் இருந்தாலும் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு அந்த 80 to 1 lakh அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது. வேளாளர் காலேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈரோட்டில் இருக்குது. இந்த காலேஜும் உங்களுக்கு 1 lakh ஃபீஸ் வந்து வரும். ஹாஸ்டல் ஃபீஸ் 60,000 7,000 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. கற்பகம் சொல்கிற மாதிரியே உங்களுக்கு கோயம்புத்தூர்லேயே இருக்குது. இந்த கற்பகம் காலேஜில் உங்களுக்கு 1,10,000 ஆவரேஜாக ஃபீஸ் இருக்கும். அதே மாதிரி 95,000 வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து வரும். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ். ஸோ அது நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இதோட ஒரு 20,000 30,000 உங்களுக்கு முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ அதையும் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸாக்ட் ஃபீஸு அப்படின்றத நம்ம காலேஜில் கேட்கும் தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ கொங்கு காலேஜும் உங்களுக்கு ஈரோடில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த காலேஜ் உங்களுக்கு 1,25,000 சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு. அதே மாதிரி ஹாஸ்டலுக்கு ஒரு 80,000. பண்ணாரி அம்மன் சேம், இது உங்களுக்கு ஈரோட்டில் வந்துடும். இங்கே உங்களுக்கு 1,40,000 ஃபீஸ். அதே மாதிரி ஹாஸ்டல் 1 lakh சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் இந்த காலேஜோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு பனிமலர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சேம் இங்கே உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் என்னன்றது தெரியல, பட் ஹாஸ்டல் ஃபீஸ் உங்களுக்கு 1 lakh எபோவ் தான் இருக்கும். ஏன்னா பனிமலரில் இந்த ஃபுட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் டீட்டெயில் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இங்கே உங்களுக்கு ஃபீஸ் வந்துட்டு 2,25,000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க 1 yearக்கு. ஸோ அதை நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். ஃபீஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது, பட் இருந்தாலும் காலேஜும் ஒரு குவாலிட்டியான காலேஜ்னே சொல்லலாம். ஸோ இந்த டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் இது பொள்ளாச்சியில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த கோயம்புத்தூர் இந்த ரீஜன்ஸில் இருக்கவங்க நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. மகாலிங்கம் நிறைய என்கொயரிஸ்லையும் கேட்டிருந்தீங்க. இங்கே ஃபீஸ் உங்களுக்கு 1 lakh ஆவரேஜாக வந்து வந்துடும் ஒரு சில கோர்சஸ்க்கு. அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் உங்களுக்கு ஒரு 87,000.
அதேமாதிரி வேலம்மாள் காலேஜ், வேலம்மாள் வந்து சென்னையில் இருக்க காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அந்த வேலம்மாள் இது. இங்கே உங்களுக்கு 82,000 தான் ஃபீஸ் வந்து வரும். அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் உங்களுக்கு 1,10,000 கிட்ட சார்ஜ் பண்ணிடுவாங்க. சோனா காலேஜ், இந்த சோனா காலேஜ் வந்து சேலமில், ஸோ சேலம்லேயே ஒரு டாப் காலேஜ்னால் சோனா வந்து சொல்லலாம். கண்டிப்பாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கான். பிளேஸ்மெண்ட்ஸும் ரீசெண்ட் இயர்ஸில் நல்ல ஸ்கோப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 1,25,000 ஒரு வருஷத்துக்கு ஃபீஸு, ஹாஸ்டல் வந்து 95,000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இங்கே இருக்க காலேஜஸை கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இந்த காலேஜஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த காலேஜஸை கண்டிப்பாக உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட்டு, நீங்கள் இதில் ஏதாவது காலேஜஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எந்த ரீஜன், சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு இல்லை திருச்சி ரீஜியனா அப்படின்றதையும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் இந்த காலேஜஸ் இப்போ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா காலேஜஸ்லையும் நம்மளால் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் பண்ண முடியும். இங்கே இருக்கிற ஃபீஸ் தான் உங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான். என்கிட்ட நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். இங்கே இருக்க ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் உங்களுக்கு செப்பரேட்டான ஃபீ டீட்டெயில்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.